வணக்கம். தன்னுடைய ஆட்சி அதிகாரம் தொடர்ந்து நீடிப்பதற்காக இன்னொரு கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களை குறுக்கு வழியில் குதிரை பேரம் மூலமாக தன்னுடைய கட்சிக்கு ஆதரவளிக்க வைத்தார் என்பதற்காக சிபிஐ வழக்கு முதல்வர் விஜய் மீது பதிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இன்பத்துரை அவர்கள் இன்றைக்கு ஊடகங்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், 1993 அன்றைக்கு காங்கிரசினுடைய மிக முக்கியமான தலைவராக இருந்த நரசிம்ம ராவ் ஜேஎம்எம் என்று சொல்லக்கூடிய ஜார்க்கண்டினுடைய முக்தி மோர்ச்சா கட்சியை தன்னுடைய ஆட்சி அதிகாரம் நீடிப்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரம் சொல்லி விலக்கி வாங்கினார் என்பதற்காக ஜேஎம்எம் கட்சியை சார்ந்த தலைவர் ஹேமந்த் சோரன் சிறையில் இருந்தார் என்பது நாம் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் விஜய் மீது இப்படி ஒரு வழக்கு பாய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போது அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டால் ஒரு வருடத்தில் அந்த வழக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கும். அப்போது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதுதான் உண்மை. இப்போ ஒரு குற்றச்சாட்டை இன்பதுரை அவர்கள் விஜய் மீது முன்வைத்திருக்கிறார். இந்த இடத்துல நம்ம ஒரு செய்தியை சொல்லியாகணும். என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் பதவியேற்ற அடுத்த நாள் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், அதிமுகவிலிருந்து விலகி வந்திருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, சண்முகம் இந்த குரூப் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு சோஃபா செல்கிறது. இப்போ சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சோஃபாவுக்குள்ள தங்க கட்டிகள் இருந்ததா, அந்த சோஃபாவுக்குள்ள 500 ரூபாய் கட்டுக்கள் இருந்ததா, இப்படி அப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க. நமக்கு என்னன்னு தெரியல. ஆனால் இப்படியெல்லாம் இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஐயத்தோடு பல பேர் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அடுத்த சில தினங்களிலேயே சட்டமன்றத்திற்குள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிறது. சோஃபா சென்ற வீட்டுக்குள் இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே விஜயை ஆதரித்திருக்கிறார்கள். அப்படி ஆதரிக்கும் போது விஜய்க்கு ஒரு 144 இடங்கள் பெற்று அவர் அவருடைய ஆட்சிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஊடகங்களில் செய்தி வருது. இப்போ நம்ம என்ன கேட்கிறோம்? ஒரு தாய் கழகம், அதிமுக என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் கழகம், அந்த தாய் கழகத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய கையெழுத்து போட்ட லெட்டர் பேடில் இருந்து எம்எல்ஏவாக ஆனவர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி ஆகட்டும், இல்லை சிவி சண்முகம் ஆகட்டும், இந்த அதிமுக விலகி வந்த இந்த குரூப் ஃபுல்லாகவே அப்படிப்பட்டவர்கள் தான். அப்படி வந்தவர்கள் கட்சித்தாவல் தடை சட்டத்திற்கு உள்ளாவார்கள். ஏன்னா 1/3 அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே நான் ரொம்ப போக விரும்பலை. இப்போ இவர்களெல்லாம் கட்சித்தாவல் தடை சட்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டால் இவர்களுடைய பதவிகள் பறிக்கப்படும், இவர்கள் எம்எல்ஏ என்ற தகுதியை இழப்பார்கள். இதெல்லாம் வெகு விரைவில் நடக்க போகிறது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட நபர்களை விஜய் தன்னுடைய அமைச்சரவையில் பங்கெடுக்க வைக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளிவருகிறது. ஏன்னா நீங்கள் சட்டமன்றம் கூடிய அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பட்டும் படாமலும் ஒரு செய்தியை சொன்னார். குதிரை பேரம் நடந்திருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்க போகிறதாக ஒரு செய்தி வருகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்தை நோக்கி ஒரு புள்ளி வச்சார். இன்னைக்கு அது கோலமாக மாறி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போ திருமாவளவன் அவர்கள் விஜய் என்று சொல்லக்கூடிய தாவேகா கட்சிக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமாக காட்டமாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கார். என்ன அப்படின்னா, அதிமுகவை பிளவுபடுத்தி வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில், இந்த புது அமைச்சரவையில் எந்த காரணத்திற்காகவும் இடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்கிறது ரொம்ப தவறான விஷயம், அதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கூடுதலாக ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ சிவி சண்முகம் தரப்புக்கு கூட போகிற ஒரு நபர் கேசி வீரமணி. இந்த கேசி வீரமணி என்று சொல்லக்கூடிய நபர் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்ன முடிவு? ஐயையோ இவனும் கூட இருந்தால் நம்ம தலை பிரச்சனை ஆயிரும், நம்ம பதவிக்கு பிரச்சனை ஆயிரும், நம்முடைய ஃபியூச்சரே பிரச்சனை ஆயிரும், அதனால் தாய் கழகத்திற்கே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு எடப்பாடியிடம் போய் சேர்ந்திருக்கிறாருங்கிற செய்தியும் இன்றைக்கு வந்திருக்கிறது. இப்போ நாம் என்ன கேட்குறோம்? தாவேகாவிற்கு ஒரு 107 இடங்கள், சிபிஐஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் இவைகள் இருந்தாலே விஜயால் ஆட்சி அமைக்க முடியும், ஆட்சியை தொடர முடியும், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டுக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை
தனக்கு ஆதரவாக இந்த பக்கத்தில் வந்திருக்காங்க, அவர்களுடைய ஆதரவை இவர் பெற முயற்சி செய்கிறார் அப்படின்னா இதுதான் நீங்கள் சொன்ன தூய சக்தியா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் விஜயை பார்த்து கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி, ஒரு வாரம் கூட ஆகல, இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்லாம் சொல்லி ஒன்று ஓடிட்டுருக்கு. ஒரு பதட்டம் தாவேகா கேம்புக்குள்ளே இருக்குது. இந்த பதட்டம் ஆதவ் அர்ஜுனாவுடைய உடம்புலையும் பற்றிக்கிட்டு எரியுது. இன்றைக்கி நீங்கள் பாருங்களேன், ஒரு வாரம் கூட ஆகலை, இன்றைக்கி ஏதோ ஒரு மைக்கு கிடச்சிருக்கு. மைக்கில் உதயநிதி ஸ்டாலின் சரியில்லை, இனிமேலாம் மு க ஸ்டாலின் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது, அவர் அவ்வளோதான், இனி நிரந்தரமாக ஓய்வு எடுக்க வேண்டியதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே தான் பெரிய காமெடி என்னென்னா, நாங்கள் மதசார்பற்ற சக்திகள், நாங்கள் மதசார்பற்ற ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்று சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பேசணும். மதசார்பற்ற சக்தின்னு சொல்லும்போது என்டிஏ மாதிரியான, அதாவது மோடி பாஜகவுடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை இன்றைக்கு உங்களுடைய கட்சி ஆதரவு எம்எல்ஏக்களாக இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் அல்லவா? நீங்கள் உண்மையிலேயே மதசார்பற்ற ஒரு அரசு நடத்தும் அப்படின்னா இவர்களை நீங்கள் உங்கள் கூட்டணியில் சேர்க்கலாமா? அது விஜய் முன்னாடி சத்தியம் பண்ணாங்க, நாங்கள்லாம் இனிமேலாம் பிஜேபிக்கெல்லாம் போக மாட்டோம், நாங்கள் ஒருபோதும் மோடி ஆதரிக்க மாட்டோம். இதெல்லாம் என்ன வடை சுடுறது? மோடியை மாதிரியே பயங்கரமாக வடை சுடுறீங்களே ஆதவர்ஜுனா. பரவாயில்ல, நீங்கள் வடை சுடுறதுல கெட்டிக்காரர், நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இந்த 2 வருடமாக நீங்கள் மைக்கை பிடிச்சா என்ன மாதிரி வடை சுடுறீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொன்று, மதச்சார்பின்மை பற்றி பேசும்போது நமக்கு சொல்கிறேன், இந்த நிர்மல்குமார் அப்படின்னு ஒருத்தர் இப்போ அமைச்சர் பொறுப்பு பார்த்து அழகுபடுத்தி இருக்கிறீர்கள். அவர் யார்? உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸில் ஒரு சம்பவம் நடந்தது, ஆதவர்ஜுனாவுக்கு தெரியுமா? தெரியலனா கேட்டு தெரிஞ்சுங்க. ஹத்ராஸில் நடந்த உலகமே நடுங்கி போகக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை செஞ்ச குரூப்புக்காக ஆதரவு கொடுத்த நபர் தான் இந்த சிட்டி நிர்மல்குமார் என்று சொல்லக்கூடிய நபர். அதை மறந்துடாதீங்க. சரி, இப்போ வெங்கட்ரமணன் அப்படின்னு ஒருத்தரை கல்வி அமைச்சராக மாற்றி வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? அவர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தானே? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வீடியோ வேணால் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இந்த தாவேக்கா வெற்றி பெற்றதுமே அதை சார்ந்த சில தலைவர்கள் வந்து பெரியார் சிலைக்கு முன்னால் இருந்து பெரியார் வாழ்க என்று கோஷம் போடுகிறார்கள். அப்போது கையை கட்டிக்கிட்டு அப்படியே கள்ள மௌனத்தோடு இருக்கக்கூடிய நம்முடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய வெங்கட்ரமனுடைய வீடியோ இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே மாதிரி நான் என்ன கேட்குறேன், அருண்ராஜ், செங்கோட்டையன், ஏன் இதுக்கெல்லாம் மேலே ஒரு கீர்த்தனா என்று சொல்லக்கூடிய நபர், அவரும் உங்களுடைய இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார். அவர் யார்? மோடி ஆதரவாளர், ஐடி. அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா வழியாக மோடி புகழ், தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு மோடி புகழ்பாடிய ஒரு நபர். இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மறந்துட மாட்டாங்க. அப்போது உங்களுடைய கட்சிக்குள்ளே இப்போ மோடி சொல்கிற மாதிரி எங்கள் கட்சிக்குள்ளே வந்தால் அது ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம், அவங்கெல்லாம் நல்லவராகிடுவாங்க. இப்போது அதாவது என்டிஏ மாதிரியான ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்து இல்லை அவர்களது ஆதரவாளராக இருந்தவரெல்லாம் உங்கள் கட்சியில் வந்தால் நல்லவர்களாகி விடுவாங்க அப்படின்னு நம்புறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. இந்த மாதிரி வடை சுடலெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. அதனால் மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, அதை சரியாக பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். அதை விட்டுட்டு இன்னமும் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் உண்மையிலேயே உங்களை அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பாடாப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இருக்குது. ஆட்சி அதிகாரத்தை விட்டு விலகியதற்கு பிறகும் கூட இன்னமும் உங்கள் கனவில் கூட உதயநிதி ஸ்டாலினும் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம்தான். தமிழர்கள் இதை விதைத்து உண்மையிலேயே அவங்க வந்து இன்னைக்கு சிரிச்சிட்டு இருப்பாங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.